மக்கள் மேல கருணாநிதிக்கு திடீர்னு என்ன ஒரு பாசம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமா தன்னையே தருவாரா? இலவசமா என் வீடு தர, என் காரு தர, என் சொத்து தரேன்னு சொன்னா அவர் வள்ளல். என்னையே தரேன்னு சொன்னா அது கிண்டல். தகர பகிட்ட வச்சுக்கிட்டு கூட தண்ணி எடுக்கலாம், ஓட்ட பகிட்ட வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இதுல போற இடத்துல எல்லாம் கருணாநிதி மக்களை பார்த்து எனக்கு சக்தி கொடுங்க, சக்தி கொடுங்கன்னு கேட்கிறாரா? சக்தி வேணும்னா சித்த வைத்தியசாலைக்கு போகணும், இல்ல டாக்டர் கிட்ட போகணும். அதை விட்டு மக்கள் கிட்ட வந்து யாராவது கேட்பாங்களா? சக்தி தான் இல்லைன்னு தெரியுது இல்ல, அதுக்கப்புறம் 6வது முறை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. தன்னோட சக்தியை வச்சுக்கிட்டு மக்களை காப்பாத்துறவன் தான் தலைவன். மக்களோட சக்தியை வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்துறவன் திருடன். அதை விட பெரிய காமெடியா இருந்தது திமுகவின் தில்லுமுள்ளு தேர்தல் அறிக்கை. அண்ணா உணவகம் அமைப்பாங்களா? திட்டத்துக்கு பேர் மாத்தி வச்சுட்டா அது அவங்களுக்கு ஆயிடுமா? இனிஷியல் மாத்தி வச்சு வளர்த்தா சொந்தக்காரன் புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? எவ்வளவு வருஷமா திமுக காரங்க திருடுறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ திட்டத்தையே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு மேட்டர் சேர்த்தா நல்லா இருக்கும். அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறும், அம்மா உப்பு அண்ணா உப்பாக மாறும், அம்மா குடிநீர் அண்ணா குடிநீராக மாறும், அம்மா சிமெண்ட் அண்ணா சிமெண்டாக மாறும். இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்துறதுக்கு பதிலா பேசாம அவங்க திமுகவை அண்ணா திமுக பேர் மாத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியர்களுக்காக போராடுறதுக்காக காந்தி ஃபாரினுக்கு போனாரு. பிரேமலதா புருஷனுக்கு குடிச்சு குடிச்சு வந்த புண்ணுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக போல, உப்பு எடுக்கிறதுக்காக நடந்தவரையும் மப்பு அடிச்சு படுத்தவரையும் ஒன்னுன்றாங்களே. இதுல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போரா இந்த தேர்தல். விஜயகாந்த் சொல்றாரு, யாரு தர்மம் யாரு அதர்மம்? தர்மம் என்னைக்குமே தனியா நின்று ஜெயிக்கும், அதர்மம் தான் ஆள் சேர்த்துக்கிட்டு வந்து தோக்கும். எல்லா பக்கமும் பேரம் பேசி விலை போகாத வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆதரவில்லாதவங்க அநாதாசிரமம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிப்பாங்களா? பல்லு இல்லாதவங்க பஞ்சு மிட்டாய்க்கு ஆசைப்படலாம்,